உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மேச ராசி சகோதர சகோதரிகளே, இந்த லாபம் தருமா இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்பொழுதுமே ஒரு 10 to 20% என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து கொள்வது. அதே நேரத்தில் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மேசராசி மாணவ மாணவிகள் முதல் தொழிலதிபர்கள் வரை அனைவருக்குமே இந்த ஆண்டு மொத்தம் 4 கிரக பெயர்ச்சியிலே ஒரு விபரீத ராஜயோகம் 12 கூடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. அந்த குருவினால எப்படி மேன்மை கிடைக்குங்கிறது குரு பயிற்சி பலன்கள் வீடியோவில் போட்டிருக்கேன். விரைய சனி என்னதான் செய்யும்? அந்த 7.5 நாட்டு சனி உங்களுக்கு மேச ராசிக்கு 5 வீடியோக்கள் என்னுடைய அனுபவத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராகு கேதுக்கள், இந்த கேது அப்படிங்கிறது 5ஆம் இடத்திலும் ராகு 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வது வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் அற்புதமான ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். பள்ளி கல்வியாளர்கள் உங்களுக்கும் சரி, வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மாற்றத்திற்கான ஒரு நிலைப்பாடுகளை எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி வேலை பார்த்து கொண்டிருந்து வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், அப்புறம் புதிதாய் தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து சுய தொழில் செய்யலாமா, எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகு இந்த ஜாதக அடிப்படையிலே உங்களுக்கு திசாபுத்திகளை ஆய்வு செய்து விரைச்சனி என்ன செய்யும், சுப விரயம் செய்யலாமா, வீடு வாகனங்கள் வாங்கலாமா, இது மாதிரி அந்த விரயத்தையுமே சுப விரயமாக ஆக்கி கொள்வதுதான் புத்திசாலித்தனம். ஒரே மாதிரி பலன்கள் எல்லா மேச ராசிக்காரர்களுக்கும் இருப்பதில்லை. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு 23 வயதிலிருந்து ஒரு 30 வயதிற்குள் சூரிய திசை, 30 to 40 சந்திர திசை, 40லிருந்து 47 செவ்வாய் திசையை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுக்கிரன் ஒரு 15 வருஷம், சுக்கிரன் சூரியன் 21 சந்திர திசையில போயிட்டு இருப்பீங்க. அந்த சந்திர திசை என்று வரும்பொழுது 7.5 நாட்டு சனியில இப்போ விரைய சனியாக இருந்து லாபஸ்தானத்துல ராகு இருந்து 5ஆம் இடத்தில் ராசிக்கு 5இல் கேது இருப்பதால் கேது 5ல வரும்பொழுது சந்தேக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஸ்திரமான நல்ல ஒரு தசாபுத்தி நடக்குமே ஆனால் இந்த கேதுவை நாம முறியடிச்சிடலாம். இல்லைன்னா 5இல் கேது ஏதாவது நமக்கு தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாமே அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜனன காலத்துல லக்கணத்துக்கு 5ல கேது இருந்தாலும் சரி, பிறக்கும் பொழுது அதாவது இந்த கோட்சாரத்துல 5ல கேது வந்தாலும் சரி, 5ஆம் இட கேது பொதுவாக ஒரு குழப்பத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. நம்மளுடைய சிந்தனைகளை யார்ட்டையாவது பகிர்ந்துக்கணும். மேஷம், நான் இது பண்ணலான் இருக்கேன், இது செய்யலாமா, நாம நிறைய நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருந்து கடைசியில் அது ஆப்போசிட்டாக போகும்போது இது ரிவர்ஸ் பிளானட். கரெக்டாக நாம் ஒன்று நினைச்சோம்னா எதுகை மூனை மாதிரி அது ஆப்போசைட்டான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஆக ராகு ஒன்றே உங்கள் ஜாதகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பிஸ்னஸ், வேலை, இன்வெஸ்ட்மெண்ட், அதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் இப்படியெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து பெனிஃபிட்டான ஒரு டைம். இப்போ நம்ம அதை அறுவடை செய்யலாம். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு கேது, சுக்கிரன் 20, சூரியன் 6, ஒரு 29 வயசு. இப்போ சந்திர திசை போயிட்டு இருக்கும். இந்த கேது 5ஆம் இடத்தில் இருந்து சந்திரன் என்ற ஒரு திசை, அது வலதுபுறை தேய்பிறை என்று ஜாதகத்தில் பார்த்தால் தெரியும். தேய்பிறை சந்திர திசையும் நடந்து, அப்போ நாம் ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜரை நீங்கள் பார்க்கணும். இது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இதனால் வரைக்கும் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு லாப மேன்மைகளை தரும். ஆக இந்த வருடத்துல 2025 சனி லாபம் விரயஸ்தானத்துக்கு சனி பயிற்சி போய் முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்கிறது அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமான லாப மேன்மையை கொடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு வர்றது ரொம்ப அற்புதமான நல்ல விஷயம்.
அந்த ராகு வரக்கூடிய 1.5 வருஷத்துல உங்களுக்கு வந்து லாப மேன்மைகளை அது கொடுக்க போகுது. இப்போ மாணவ மாணவிகள் என்ன செய்யலாம்? அப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்தோம்னா நீங்கள் இப்போ பாஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன படிக்கலாம்? இப்போ 7.5 சனியில் தவறான முடிவுகளை எடுத்துட்டு சரியான படிப்பை செலக்ட் பண்ண முடியாமல் போயிட்டோமே, அப்போ ஒன்று காரணம் சொல்லுவீங்க. இப்போ லாக்டவுன் வந்துச்சு அதனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எனக்கு இப்போ 7.5 என்னால் டிசைட் பண்ண முடியல. பாலக்காட்டிலேருந்து ஒரு பையனை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு அழகாக வந்துட்டு என்ன படிக்கலாம் தெளிவாக அவருக்கு எடுத்து சொன்னோடனே புரியும்படியாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது இந்த மீட்டிங். அதே நேரத்தில் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பிசியோதெரபிஸ்ட்டு நான் படிக்கிறேன்ட்டு போயிட்டார். மேசத்துக்கு பிசியோதெரபிஸ்ட்டு, பிடிஎஸ்ஸு, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆர்த்தோவாக வருவீங்க, மார்க்கு கம்மியாச்சுன்னா பிடிஎஸ்ஸாக போவீங்க, இல்லைன்னா பிசியோதெரபிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிடுவீங்க. இல்லை சார் மார்க் எனக்கு கம்மியாக இருக்குது, 200க்கு கீழே, நான் பிசியோ ட்ரை பண்ணுறேன்ட்டு போயிட்டார். அப்போது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மானிடர்களுக்கும் ஒரு வகையான தேடுதல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேடுதலை அடைவதற்கு அந்த நேரங்களில் நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் நமக்கு துணை நிற்க வேண்டும். அந்த தசாபுத்திகள் நமக்கு கெட்டு கோட்சார ரீதியாக வரக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த டிரான்சிட் ஆகி வருது இல்லையா, அது நமக்கு மேன்மை தாங்கிய இடத்துல ராகு இங்கே 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பையனுக்கு அந்த ரிசர்ச், அந்த சயின்ஸ், அந்த படிப்பு அவனுக்கு நல்ல மைண்டில் சூட் ஆகி 7.5 சனியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு பிசியோதெரபிஸ்டாகவே நான் வந்துக்கிறேன்ட்டு போயிட்டார். அவருமே டாக்டர்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஆக நல்ல அற்புதமான ஒரு கல்வி இல்லையா? அது மாதிரி நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு பெனிஃபிட் லாபகரமான இடத்துல ராகு தான் வெளிநாட்டு பிளானட், ராகு தான் விஞ்ஞான பிளானட், சயின்டிஃபிக். ராகு அப்படிங்கிறது தான் அதர் கண்ட்ரிஸ், அதர் லாங்குவேஜ் பேசுகிறது. அதனால அவங்களால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ சந்திர திசை நடக்கிறவங்க 30 to 40, நீங்கள் எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருங்க, அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை. சந்திர திசை வரும்பொழுது முடிவுகள் எடுக்க தடுமாற்றங்கள் வரும். செவ்வாய் திசை நடக்கும்பொழுது தைரியமாக இறங்கிடுவீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் முன்னோக்கி செல்வதை தான் விரும்பக்கூடியவர்கள், முன்னாடி வைத்த காலை பின்னாடி வைக்க மாட்டீங்க. இந்த பிளானட் வந்து ரிவர்ஸ் பிளானட்டுங்கிறதுனால அவங்கள பின்னோக்கி இழுக்கும். அதுதான் பின்னோக்கி இழுக்கும் பொழுது இந்த ராகுகளுக்கு பார்வையும் உண்டு. உங்கள் ராசியவே இந்த ராகு பார்க்கும். மேச ராசியவே 3ஆம் பார்வையாக ராகு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ராசியினுடைய கரெக்டாக 9ஆம் இடத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா 11ஆம் பார்வையாக பார்க்கும். 11ஆம் பார்வையாக அந்த 9ஆம் இடத்தையும் பார்க்கும். 9ஆம் இடம் என்பது உயர்வை பற்றிய குறிக்கக்கூடியது, ப்ரமோஷனை பற்றி குறிக்கக்கூடியது, அடுத்த ஸ்டேஜை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது. இப்படி நீங்கள் வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் சொல்லாமல் இது இன்னமும் இருக்குது. 540 நாட்களை 9ஆக டிவைட் பண்ணணும், 60 நாட்கள். ஒவ்வொரு பாதத்துக்கு 60 நாட்கள் 60 நாட்கள் 60 நாட்கள் அப்படின்லாம் பலன்களை கொடுக்கும். அது டீப் அனலைஸ். அப்போ குருவையும் பார்க்கணும், 12 மாதங்களை 9ஆக டிவைட் பண்ணி அதையும் பார்க்கணும், சனியையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த கோச்சார பலன்கள் ஒரு கரெக்டாக அன்னைக்கு என்ன தசாபுத்தி உங்கள் அந்தரம் நடக்குது. ஏன்னா இதில் என்ன போட்டிருக்கு, லாபம் தருமா ராகு கேது பயிற்சி தரும். எப்படி தரும்? லாபஸ்தானத்தில் இருப்பதால் தரும். யாருக்கு தரும்? அவர்களுக்கு திசையும் நல்ல திசையாக நடக்க வேண்டும். ஆக இவருக்கு எந்த காலகட்டத்தில் தரும்? அதுதான் இந்த 60 நாள் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம் வேலை செய்யாது, கார்த்திகையிலேருந்து ரிவர்ஸில் வரும். புரியுதுங்களா? இப்படி பலன் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது வச்சு ஒரு 10 to 20% எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாரு, ஒரு பேட்டன் போட்டு வச்சிருப்பாரு, அது ஆட்கள்லாம் வச்சு டீம் ரெடியாக இருக்கும். இப்போ லாபத்துக்காக காத்திருப்பாரு. அந்த லாப மேன்மைகள் இப்போ வந்து சேரும் என்பது எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. அதே மாதிரி இந்த இந்த ராசியினுடைய அடிப்படையில் வேற எந்த வகையிலலாம் உங்களுக்கு லாப மேன்மைகளை தரும்? அதாவது ராகு என்பது இந்த ஸ்பெகுலேஷன்ஸ், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷேர் மார்க்கெட், பிஸ்னஸ், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஏற்றுமதியாளர்கள், இது மாதிரி மருந்து பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், பார்மாசூட்டிக்கல்ஸ், இந்த மாதிரி உள்ள லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல லாப மேன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ், பில்டர்ஸ், அது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், இரும்பு கம்பிகள், முறுக்கு கம்பிகள், டைல்ஸ், இந்த மாதிரியான அவங்களுக்கும்
லாப மேன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹில்ஸ், அந்த மலைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், வேளாண் பொருட்கள், இவர்களுக்கு லாபத்தை தரும். அதே மாதிரி விரயச்சனி என்ன செய்யும், ஏதாவது தொழிலில் பிஸ்னஸில் இவங்க இனிமே காசுகளை போட்டு விரயம் செய்யும் பொழுது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி மேச ராசிக்கு சுப விரயமாக பண்ணும் பொழுது லாபத்தை தருமா? ஆக உங்களுடைய பேட்டர்ன், உங்களுடைய தொழில், உங்கள் ஜாதகப்படி அதை நம்ம மாற்ற முடியாது. அந்த தொழிலுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானா பண்ணலாம். அதான் சுப விரயம். அதில் 11ல் இருக்கக்கூடிய ராகு வரக்கூடிய 1.5 வருஷத்துக்கு லாப மேன்மைகளை தரும். இதுதாங்க லாஜிக். இது தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், 7.5 சனியாக இருக்கட்டும், இதெல்லாம் வகைப்படுத்தி அது எவ்வளோ காலங்கள் மட்டும் நகருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்போ என்ன திசாபுத்தி அந்தரம் நடக்குது அதையும் பிளட்ஜ் பண்ணி ரெண்டையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா மிக தெளிவான பலன்களை எடுக்கலாம். இல்லை என்றால் சும்மா கோடி கோடியாக பணம் வரும் என்பதும், அதிர்ஷ்ட மழையில் நனையப் போகிறீர்கள் என்பதெல்லாம் ஒரு வாசகங்களுக்காக உங்களுக்கு நம்ம கவருவதற்காக போடுறதை ஒழிய மற்றபடி பலன்கள் இப்படி லாஜிக்கலாக தான் உங்களுக்கு தரும். அப்போ லாபம் தருமா ராகு பயிற்சி? கண்டிப்பாக வரக்கூடிய 1.5 வருஷம் லாப மேன்மைகளை தரும் என்பது உறுதி. இன்னொரு நேரத்தில் சந்திப்போம் நேயர்களே. பிடித்தால் பகிருங்கள், பிடித்த கருத்துக்களை எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.